இந்த இடத்துல ஒரு விதமான வியாதியை நம்ம பார்க்கலாம். அது எந்த விதமான வியாதினா அது குஷ்டரோகம். குஷ்டரோகம்னா என்னன்னு தெரியல. கை கால்கள் எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கும். அந்த மக்கள் கிட்ட தொடர்றதுக்கு இல்லை, பேசுறதுக்கு நிறைய பேர் யோசிச்சு தூரமா நின்று ஒரு ஆன்சர் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு வியாதிக்காரர் ஏசப்பாவை தேடி வர்றாரு. ஏசப்பா கிட்ட தேடி வந்து அந்த 2வது வார்த்தையில அவர் என்ன சொல்றாரு பாருங்க. ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க என்று சொல்றாரு. அது வந்து உங்களுக்கு சித்தமா இருந்துச்சுன்னா, நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு சித்தமா இருந்தா, நீங்க நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா என்ன பண்ணுங்க, என்னை சுத்தமாக்க உமால ஆகும். உங்களால முடியும், உங்களுக்கு முடியும், எனக்கு தெரியும். ஆனாலும் உங்களுக்கு சுத்தமா இருந்தா என்ன சுத்தமாக்குங்க ஏசப்பா அப்படின்னு அவர் ஒரே ஒரு வார்த்தையை தான் சொல்றாரு. அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷமா அவர் இருந்தாருன்னு நம்மளுக்கு தெரியாது. எத்தனை ஆயிரம் எத்தனை லட்சம் செலவு பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு போனாருன்னு நமக்கு தெரியாது. ஆனா ஏசப்பா பார்த்து அந்த ஒரே ஒரு வார்த்தை கேட்டாரு. அடுத்த 3வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. படிங்க. பாருங்க, அந்த குஷ்டரோகி எவ்வளவு அழகா சொல்லி இருக்கிறாரு பாத்தீங்களா. நம்ம போய் டாக்டர்ஸ் கிட்ட எப்படியாவது சொல்லி இருக்கிறோமா, எனக்கு இந்த வியாதியை மாற்றி கூட உங்களால முடியும் டாக்டரு, உங்களால முடிஞ்சா எனக்கு இதை பண்ணி கொடுங்கன்னு கேட்டுருக்கோமா. டேப்லெட் இன்ஜெக்ஷன் எல்லாம் கர்த்தர் கொடுத்த ஞானத்தினால தான் இன்னைக்கு டாக்டர்ஸ் எல்லாமே பயன்படுத்துறாங்க. என்னதான் அந்த டேப்லெட்ஸை கொடுத்தாலும் கடைசியில டாக்டர்ஸ் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அதே அக்கா அழகா முடிச்சுட்டாங்க மெசேஜ். ஆமே, எல்லாமே யார்கிட்டதான் இருக்கு. என்னதான் பண்ணாலும் கடைசியில ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்துருவாங்க. எல்லாரும் கடவுளை வேண்டிக்காங்க. என் கையில ஒண்ணு இல்லை, 24 மணி நேரம் 12 மணி நேரம். அந்த மாதிரிதான் இந்த குஷ்டரோகி எவ்வளவு ஞானமா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு சித்தமானா என்னை சுத்தமாக்குங்க அப்படின்னு சொன்ன உடனே ஏசப்பா மனசு அப்படியே இலகி போச்சு, உருகி போச்சு. இந்த சின்ன குழந்தைங்க வந்து என்ன அடிச்சாலும் வதச்சாலும் வந்து கிட்ட அந்த மழையில அழகா சிரிச்சா, அடிச்சது பசங்க கோவப்படுத்துறது எல்லாம் மறந்து போய் என்ன கேட்குதோ நம்ம என்ன பண்ணுவோம், கொடுத்துருவோம். அந்த மாதிரிதான் இன்னைக்கு ஏசப்பா அந்த குஷ்டரோகி கேட்ட உடனே என் பிள்ளை வந்து கேட்கிறான்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையா கேட்டதுனால என்ன பண்ணாரு, உடனே அவர் கையை நீட்டி தொட்டு உடனே அந்த குஷ்டரோகம் என்ன ஆச்சா, அவர் கஷ்டம், அவர் பாடு, அவமானம், அழுக, வலி, வேதனை எல்லாமே அந்த ஒரே நிமிஷத்துல மாறி போயிருக்காரு. அப்படிப்பட்ட குஷ்டரோகத்தை ஏசப்பா என்ன பண்ணாரு, சுகப்படுத்தினாரு. அடுத்ததான் இன்னொரு விதமான ஒரு வியாதிக்காரரை நம்ம பார்க்க போறோம். ரொம்ப சுருக்கமா சொல்லி முடிச்சிடுறாரு உங்களுக்கு. இதுக்கு அடுத்தது 8வது வசனம் நம்ம என்ன படிக்கலாமா, 8வது வசனம் படிக்கலாமா. என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவான். இதுல 8வது வார்த்தை படிச்சோம். இதுக்கு மேல 6வது வார்த்தை நான் படிக்கிறேன் கேளுங்க. 5வது வார்த்தை, இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்துல வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாக கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது எனக்கு குஷ்டரோகம், என்ன சுகப்படுத்துங்க, குஷ்டரோகி தான் போய் கேட்டான். கரெக்டா இல்லைங்களா. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா என் வீட்டுல வேலை செய்யறவங்க ஒருத்தர் திமிர்வாதமா கிடக்குறான்னா கை கால் எதுவுமே வராம ஒரே பெட்ல படுத்திருக்கான். அப்படிப்பட்ட ஒரு வேலைக்காரன் அப்படி படுத்துட்டான்னு சொல்லிட்டு அவனுக்காக யாரு போய் கேட்கிறாரு, அந்த வீட்டுல இருக்கிற எஜமான் போய் கேட்கிறாரு, என் வேலைக்காரன் இந்த மாதிரி ரொம்ப கொடிய வேதனையோட இருக்கிறான், அவனுக்கு நீங்க சுகப்படுத்தணும்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்படி கேட்கும்போது மறுபடியும் ஏசப்பா என்ன பண்ணுவாரு, இலகிதான் சரி சுகத்தை கொடுக்கலாம் போய் சொல்லிட்டு தான் நினைக்கிறாரு. ஆனா அதுக்குள்ளவே 8வது வார்த்தையிலதான் அந்த 100க்கு அதிபதி வந்து சொல்றாரு, நீங்க என் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு நான் பாத்திரம் இல்லை. நம்ம சொல்லுவோம்ல, பெரிய பெரிய எம்பிலாம் திடீர்னு வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டா இப்படி இருக்கும்ல, ஐயோ அவங்க வந்தா நம்ம வீடு இப்படி இருக்கு, உட்கார சேர் இல்லை, டேபிள் இல்லை, குடிக்க நல்ல பாட்டில் இல்லை, தண்ணி கொடுக்க நல்லா இல்லை அப்படி சொல்லிட்டு நம்ம யோசிப்போம். அந்த மாதிரி தான் இந்த எஜமான் வந்து என்ன சொல்றாருன்னா, நீங்க ஏசப்பா என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பாத்திரம் நல்லா அப்படின்னா எனக்கு தகுதி இல்லை, நீங்க என் வீட்டுக்கு வர்றதுக்கு தகுதி இல்லை, ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுங்க, என் வேலைக்காரன் என்ன பண்ணுவான், பிழைச்சுக்குவான், அவன் சொஸ்தமாகுவான்னு சொல்லிட்டு எஜமான் கேட்கிறான்.
இந்த எஜமான் எப்படிப்பட்டவர் அப்படின்னு 9வது வசனத்தை சொல்லுது பாருங்க. நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனா இருந்தோம் அப்படின்னா அதிகாரம் என் கையில இருக்குது. அதுல அழகா சொல்றாருப்பா, நான் ஒருத்தர் போல்சனா போயிடுவான், வானா வருவான், நான் கட்டளை போட்டா நின்றுனா நிற்பான், உட்காருனா உட்காருவான், ஆனாலும் எனக்கு தகுதி இல்லை. எவ்வளோ ஒரு ஒரு தாழ்மை பார்த்தீங்களா? தாழ்மையா இருக்கிற நீ நிறைய பேருக்கு கொஞ்சம் பணம் கையில வந்துச்சுனாலே தலை கால புரியாது, சொந்த பந்தம் தெரியாது, உறவு முறை மேல பாசம் இருக்காது, பணம் தான் முக்கியம் சொல்லுவாங்க இல்லையா? சொந்தக்காரங்களே சொல்லுவாங்க. ஆனா இவர் எஜமான், ஒரு வீட்டு எஜமான், 100க்கு அதிபதியானவரான்.